பீகார்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா இருக்கு. பாட்னா சிட்டில அந்த ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒரு வீடும் 50 ஏக்கர்ல இருக்கும். அப்பா சிஎம் வீடு 50 ஏக்கர்ல இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள்ல இது வந்து சிஎம் வீடு. பெரிய பிரம்மாண்ட கேட், ரோடே உள்ள போகும். இது வந்து டெப்டி சிஎம் வீடு. இது வந்து இந்த அமைச்சர், அந்த அமைச்சர், அந்த சர்க்கிள்ல மட்டும் 4 வீடு தான் இருக்கும். ஓகே, அவ்வளவு பிரம்மாண்டமா. சிஎம்க்கு 50 ஏக்கர்லயும் மித்தவங்களுக்கு 25 ஏக்கர்ல வீடு இருக்கும். அதுக்கு அடுத்த சர்க்கிள்ல போனீங்க அப்படின்னா அமைச்சர்கள், எல்லா அதிகாரிகள், விவசாயம் கிட்டத்தட்ட 100, 150 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அப்ப எதிர்கட்சி தலைவர்கள்லாம் 10 ஒரு 2 ஏக்கர், 1 ஏக்கர் இப்படி இருக்கும். ஏன்னா அது மட்டும் ஒரு 100 பேருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 100 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். சிஎம் வீடு தான் இருக்கிறதுலே பெருசு. 20 ஏக்கர் இருக்கும், குறைந்தபட்சம் 20-25 ஏக்கர் இருக்கும். அந்த சர்க்கிளை தாண்டி பீகார்ல எதை பார்த்தீங்கன்னாலும் நீங்க செத்துருவீங்க. அவ்வளோ அந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் போக முடியாது. பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுதான் தனி உலகம். அங்கே மட்டும் கரண்ட் இருக்கும், தண்ணி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பீகாரில் வேறு எங்கேயும் சோத்துக்கு கூட ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இருக்காது. இதை பொறுத்துக்கிட்டு அந்த மக்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே அதை விட படுபாதாளத்தை போய் சிஎம் வீட்லேயே கரண்ட் இல்லை. பீகாரோட மோசமாக இருக்குது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி. இல்லை மோசமாக இருக்குன்னு இல்லை, அவ்வளோ யதார்த்தமான ஒரு சிஎம் நம்மளுக்கு இருக்காருன்ற. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கி ஊரடிச்சு உலையில போட்டால் நம்ம மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் விஜய் அதுவும் நினைக்க மாட்டாங்க. மக்களோட கஷ்டத்தை தானே. ஆனால் அன்னைக்கு அவர் ஊரில் இல்லை, டெல்லி போயிருந்தார். அதனால துரதிர்ஷ்ட சம்பவம் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் அவர் ஜென்ரேட்டர் வச்சிருக்காரு. இல்லை, அதாவது மக்களோட துயரத்தில் அவர் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சாலும் சூழல் அமையல. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுறாங்க, என்ன பண்றது? ஓகே ஓகே. இப்போ வீட்டுக்கு வீடு இவங்க தம்பி வேற சொல்லியிருக்காருல, சோலார் சிஸ்டம் பண்ணலன்னு. அவர் ஜென்ரேட்டர் வச்சிருக்க மாதிரி கரண்ட் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு முடியல. இல்லை, அது நல்ல ஐடியா. சோலார் வச்சு கொடுத்துடலாம், அதுக்கான திட்டம். சோலார் வச்சிட்டீங்கன்னா எவருமே கரண்ட் தேவையில்லை. 1 லட்சம் ஆகுதுன்றாங்களே சார் ஒரு வீட்டுக்கு. இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க நிலைமை, வாடகை வீட்டில் இருக்கவங்க எதுக்கு சோலார்? உங்களுக்கு எதுக்கு சார்? அப்போ எங்களுக்கு கரண்ட், வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்கு கரண்ட்? சொந்த வீட்டில் இருக்கவங்க தான் கரண்டோட இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கீங்க ஒன்னா ஃபேனு இல்லைன்னா இந்த பணம் வச்சிருக்க பசங்களாம் சிபிஎஸ்சில படிங்க, பணம் இல்லாத பசங்க மெட்ரிகுலேஷன், அதுவும் இல்லைன்னா அப்படிதான் படிக்கிறீங்க. அந்த மாதிரி கரண்ட்டுக்கே வந்து ஒரு ஸ்டேட்டஸ். ஆந்திரால எல்லாம் அப்படிதாம்மா, இலவச மின்சாரம்னு ஒண்ணு இருக்கும். சரி, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா கரெக்டா 6 இருட்டி பாருங்க, 6:30 மணிக்கு கரண்ட் விடுவான். காலையில 6:30 to 8:30 இந்த 2 டைம் தான் கரண்ட் இருக்கும். ஐயோ, மித்த நேரத்தில் என்ன? நீங்கள் சட்னி அரைக்கணும் அதுன்னா காலையில் அந்த 6:30 to 8:30 சட்னி அரைக்கிறது, சாம்பார் வைக்கிறது எல்லாத்தையும் கரண்ட் வேலையை பூராத்தையும் முடிச்சிடணும். சாயந்தரம் அதே இலவச மின்சாரம் தான். பகலில் எப்பயுமே கரண்ட் இருக்கும். இதுதான் இலவச மின்சாரமா? ஆமாம், அங்கே ஆந்திராவில் இருந்து. அந்த ஆந்திரா மாடல் தான் விஜய் ஆந்திரா மாடல் வந்து அது மிச்சம் தானே கவர்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே. அதனால இங்கேயே அப்படி கொண்டு வரும். ஆனால் கரண்ட் பில் எல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே சார். நிறைய பேர் வெளியே வந்து கும்பிடுறாங்க, 4000 12,000 வந்திருக்கு, என்ன கணக்குனே புரியல அப்படின்றாங்க. என்ன சார், இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல இதே வெயில் காலம் தான் வந்திருக்கு, அப்பயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்களாம் வந்து 4000 கட்டியிருக்கோம். இது வரைக்கும் நான் அவ்வளோ பணமே கட்டினது இல்லை. இப்போ எப்படி இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு? இதில் பின்னாடி வேற ஏதாவது வேலை இருக்கா, இல்லை ப்ரைவேட்டுக்கு ஏதாவது இவங்க கொடுத்துருக்காங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, ஏற்றுறது இவங்க கையில் கிடையாது. சொல்லிட்டு ஏற்றுவாங்க கவர்மெண்ட். இப்போ சொல்லாமல் ஏற்றுட்டா நீங்கள் என்னத்தை பண்ண முடியும்? இல்லை, அதான் சார், நீங்கள் கரண்ட்டு தான் சொல்லாமல் கொள்ளாமல் நிறுத்துறீங்க, விலைவாசியும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல். இல்லை 200 யூனிட் வேறு ஃப்ரீ, 500க்கு மேலே போனால் 100 யூனிட் ஃப்ரீன்னாரு. அப்படி இருந்து கரண்ட் பில் வருது. இல்லை எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது ஒன்றும் புரியலையே. இந்த புஷி ஆனந்திட்ட கேட்டு பாருங்க. ஐயோ, அவரு மின்சாரத்துறை அமைச்சரா? இல்லை, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவார். அவர் கேட்டு சொல்லுவார். யார்கிட்ட? எந்த அந்த குறிப்பிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டு? ஓஹோ, சொல்லுவார். நீங்கள் அங்கே நேராக தான் போய் கேட்கணும். ஆனால் அந்தந்த அமைச்சர்கள் அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் புஷியானது ஏன் கேட்கணும்? இத்தனை அமைச்சர் அவரை டார்கெட் பண்ணுறீங்க. அவரை அமைச்சர்கள்லாம் நியமிச்சது அவர் தானே. ஓ, இல்ல விஜய் தானே சொன்னாரு, நானே பார்த்து தேர்ந்தெடுத்த ஃபைனலிஸ்ட். ஓகே, அந்த ஃபைனலிஸ்ட்ல இருந்து விஜய் வந்து தேர்ந்தெடுத்தாரா? ஓகே ஓகே. சொன்னதை வச்சு ஒரு அதனால நம்ம வந்து அவரை போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஏன் சார் இப்படி கரண்ட் போகுது அப்படின்னு. அவரு போய் அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்லுவார். ஆனா அந்த கட்சியில ஆதவர்ஜுனா அவர்கள் தான் வந்து ரொம்ப, அவர் வந்து இது இந்த கொள்ளைகளை இது பண்ணி அந்த மணல் கொள்ளை, அது இது கேரளா கடத்துறது, மணல் கடத்துறது, ஜல்லி கடத்துறது, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த துறையெல்லாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு தாது மணல் கடத்துறது, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து போதைப் பொருட்களை கடத்திட்டு வர்றது, சிறு துறைமுறைகள் இல்லையா, இதெல்லாம் தடுக்கிற மற்றும் அதில் வர்ற வருவாய் வந்து
நேரடியாக அவருடைய கண்காணிப்பில் தான் இருக்கும். இந்த தடுத்த பிறகு என்ன மாதிரி வருவாய் உண்மையான வருமானம் இருக்குல்ல, என்ன கஞ்சா மட்டுமா கடத்திட்டே எல்லா கப்பல்லையும் கஞ்சாவாமா கடத்துவாங்க. 100 வருதுன்னா இதில் 1ல் கடத்துவாங்க. சரி, மீதி 99 காசு எங்கே போகும்? கவர்மெண்ட்டுக்கு தான். அது கவர்மெண்ட். சரி, இல்லை அதில் இன்னைக்கு ஆதவர்ஜுனா குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இந்த சிஎம் ஃபண்டுன்னு ஒன்று போயிட்டு இருந்தது. இப்போ எங்கள் ஆட்சியில் அது இல்லவே இல்லை, நாங்கள் அது கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம், கொடுத்தா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, சிஎம் வந்து ஒரு பைசா கூட தொடமாட்டாரு அப்படின்னு சொல்ல. உண்மையிலே அது மாதிரி ஒரு இருந்ததா? சிஎம் ஃபண்டுன்னு ஒன்று இருந்ததா? நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி எதுவும் ஃபண்டு இல்லை. சிஎம் ஃபண்டுன்னு இருக்கு. சிஎம் ஃபண்டு இருக்குன்னா எதுக்குன்னா நிவாரண நிதி அதுக்கு வாங்குவாங்க. ஜெயலலிதாலாம் வாங்குவாங்க, கலைஞர் வாங்குவார், எல்லாமே அந்த இப்போ அது வந்து நிதி தொழிலதிபர்கள் கூட வந்து செக்கு கொடுத்துட்டு போவாங்க. சரி, ஆனால் எங்கள் இதில் இல்லைங்கிறாரு. அப்போ எவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். என்ன கொடுக்க மாட்டாங்க? சிஎம் ஃபண்டுக்கு வர்றதை வச்சு தான் எல்லாரும் கொடுப்பாங்க. அடிப்பட்டவன், போனவன், மருந்து குடிச்சவன், காய போட்டவன், இந்த நிவாரண நிதி கொடுப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளைய வளர்க்க தெரியாம இதில் விட்டுருவாங்க. இதில் தண்ணிக்குள்ள இல்லைம்மா, இதில் போர்வெல்லுக்கு. ஆமாம், போர்வெல்லுக்குள்ள அவனை பிடிச்சி ஜெயிலில் போடாமல் அவன் பிள்ளைக்கு, செத்த பிள்ளைக்கு 5 லட்சம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிவாரண நிதியில் தான் கொடுப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சு. அது இல்லைன்னு இனிமேல் இல்லை. அப்போ இனி யாரும் வந்து எது ஆனாலும் கட்சி அரசு சார்பிலேருந்து உங்களுக்கு நிவாரண நிதிலாம் வராது. அரசு சார்பில் கொடுப்பாங்க, வேற சிஎம் சார்பிலேருந்து வராது. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாஸ்டர் வந்து நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ வர ஒரு அயன் பண்ணுறவர் காசு கேட்குறாரு உங்கள்கிட்ட, நீங்கள் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஆமாம், இனிமேல் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்க மாட்டீங்க, பேக்லேருந்து எடுத்து கொடுப்பீங்க. ஆஹா, இதுதான் ஊழல் ஒழிக்கிறது. இல்லைன்னா பீரோலேருந்து எடுத்து கொடுப்பீங்க. எப்படி பணம் பணம் தானே. அதுக்கு இதில் பர்ஸ்லேருந்து கொடுக்குறது இல்லைல்ல, புதுமையாக கையாளுறீங்கல்ல. சரி சரி, பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இல்லைன்னா பணத்தை கையில் தொடாமல் தம்பி அந்த டேபிளில் இருக்க எடுத்துகிட்டு போன்றீங்க. இல்லை நீங்கள் பணத்தை தொடாமல் உங்கள் பசங்களை விட்டு தம்பி இந்த மாமாக்கு அந்த 100 ரூபா எடுத்து கொடு, அப்போ நீங்கள் சுத்தமாகிடுறீங்கல்ல. நான் கொடுக்கல, அவர் கொடுத்தா கையில் காசு தொட மாட்டீங்க. ஆமாம், இதே மாதிரி தான் கட்சியில் இந்த பாலியல் ரீதியான சம்பவங்கள்லாம் வந்தால் கூட ஒன்று இவங்க கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி மலிப்பு விட்டுறாங்க, இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். தப்பு பண்ணான்னா அவனை நடவடிக்கை எடுக்க வேண்டியது, அது சொல்லி எடுப்பாங்க. ஒன்று கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சொல்லிட்டு நழுவிப்போம். ஆமாம், கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாலியலுக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பிரமுகர் தானே, டிவிக்கே பிரமுகர் தானே. இருந்தா என்ன பண்ணுறது, அவன் என்ன பண்ணுறான்னு பின்னாடியே பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. திமுக ஆட்சியில் மட்டும் ஃபோட்டோ எடுத்ததுக்கே அது வந்து திமுக ஆட்சியில் ஃபோட்டோ எடுத்ததுன்றது வேற பிள்ளைய. இது வந்து ரெண்டுமே அவங்க கட்சி தானே, பெண்கள் தானே சார் 2 பேரும். இருக்கட்டும், இருந்துட்டு போதும். அவங்க கட்சிக்குள்ள தானேம்மா இருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ள நடந்தாலும் பெண்கள் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். குடும்பத்துக்குள்ள ஒன்று நடக்குது அப்படின்னா அது அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். அவங்களுக்கு வெளியில ஏதாவது பண்ணா மட்டும்தான் தப்பாகும். புரியுது அவங்களுக்கு? அதனால இது அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உள்கட்சி விவகாரம். அப்ப தாவேகா கட்சியில இருக்க பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து எச்சரிக்கையா. அப்படி இல்லை, அவங்க அதாவது தாவேகால இருக்கிறவங்க தெரிஞ்சுதானே இருக்கிறாங்க, அதே கட்சியில தானே இருக்காங்க. அதனால அவங்களே பார்த்துக்குவாங்க, சிங்கப்பெண்கள்கிட்ட சொல்லி அவங்க இவங்களை பார்த்து இவங்க பார்த்து அவங்களுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க. அப்படியா? சிங்கப்பெண்களுக்கு நகை காணா போச்சுன்னு வைங்க, அவங்க போலீஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கே கொடுத்துரும். வெளியே இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ சிங்கப்பெண் வந்தது, அது ஒரு 15 பவுன் நகை எடுத்துட்டு வந்திருக்கு, எதுக்கு எடுத்துட்டு வந்துச்சுன்னு தெரியல. இது வந்து ப்ராக்டிஸ்க்கு வருது. இப்போ அது நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்குள்ளதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நகை காணா போச்சா? இல்ல சார், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க எனக்கு அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைமா. அப்ப அவங்க எனக்கு எப்படி சார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? அவங்க தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. சிங்கப்பெண்ணுக்கு ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா யாரு கண்டுபிடிச்சு கொடுக்குறா? சிங்கப்பெண் தானே. இல்ல போலீஸ் கிட்ட தானே போயிருக்காங்க அவங்க. அது போலீஸ் யாரு? சிங்கப்பெண் தானே. இது தனிப்படை சார், விஜய் அவர்களால் அமைக்கப்பட்ட தனிப்படை. ஏமா சட்டையை மாத்தி போட்டா தனிப்படை? அப்படிதான் சார் அவர் சொல்றாரு. அவங்க கிட்ட ஒரு 2500 ரூபாய் வாங்கி தனியா ஒரு டிஷர்ட்டை கொடுத்துரு, இது ஸ்பெஷல் டீம் அப்படி. ஆமா, அந்த கலர் மாறும்போது அவ்வளவுதான். அதுக்காக எப்படி இதாக தனிப்படையாகும்? எல்லாமே ஒண்ணுதான். அப்ப விஜய் அவர்கள் தனியா உங்க வீட்டுல கதவை தட்டுறாங்க, உங்க பேரை சொல்லி கேட்கறாங்க, உடனே நீங்க கதவை திறக்கிறீங்க, என்னம்மா யாருன்னே தெரியாத வெளியில இருந்து வந்தவங்களுக்கு. ஆமா, குத்து மதிப்பா பாக்குறாங்க. சரி அவங்கள கூப்பிடுங்கன்றாங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லி உள்ள போய் சட்டையை மாத்திட்டு வந்து சொல்லுங்க, ஓ நீங்கள் தானா அப்படின்னு அவன் வந்து பார்ப்பாங்க. மேடம் ஏற்கனவே ஒருத்தங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் புதுசாக ஒரு சுடிதாரை மாட்டிட்டு வந்தானே, ஓ வாங்க வாங்க நீங்கள் தானா அப்படின்னு அது அவங்க அதை பற்றி அவங்களுக்கு தானே அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய கொரியரை கொடுத்துட்டு அவன் போயிடுவான்.
இது திருப்பி என் ட்ரெஸ்ஸை மாட்டு வந்து நிற்க வேண்டியதான். ஏதோ ஒரு காமெடியில் எம்எல்ஏ கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அந்த எம்எல்ஏவே வெளியே சொல்லார். எம்எல்ஏ ஊரில் இல்லைம்மா அப்படின்னு. அவங்களுக்கு யார் எம்எல்ஏனே தெரியாதுடா, நான் தான் எம்எல்ஏ சொன்ன கேட்டுட்டு அந்த பைத்தியங்களும் போதுன்னுவாங்க. அந்த மாதிரி கதையா இருக்கு நீங்க சொல்றது. படம்ன்றது அதுல இருந்து தான். இந்த ராகவா லாரன்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இப்போ புதுசாக ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு தெருவுக்கு புதுசாக போனோம்னா தெரு நாய்ங்க குறைக்க தான் செய்யும் புது ஆளுங்களை பார்த்து. ஒன்று அதுக்கு பிஸ்கெட் கொடுக்கணும் பிடிச்ச மாதிரி, அப்படி இல்லைன்னா சில நாய்க்கு பிஸ்கெட் பிடிக்காது, பிரியாணி தான் பிடிக்கும். ஏதோ ஒன்று அதுக்கு பிடிச்சதை நம்மளை கொடுத்துட்டோம்னா அந்த நாய் நம்மளை பார்த்து குலைக்காது அப்படின்னு சொல்கிறாரு.